ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்மணி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் பிக்கிள். இந்த ஊறுகாய் வந்து எப்படி பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஊறுகாய்க்கு சின்ன வெங்காயம் ஒரு கையளவு எடுத்திருக்கேன், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், தக்காளி ஒன்று பெருசு ஒன்று சின்னது, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மட்டன் பிக்கிளுக்கு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். இந்த பொடிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஆலிவ் சீட்ஸ், 1/2 ஸ்பூன் மிளகு, பிரிஞ்சி இலை சின்னதாக கட் பண்ணது ஒரு 2, 3 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கசகசா ஒரு 1/2 ஸ்பூன், பாசி ஒரு 2 பூ, ரோஜா இதழ் காஞ்சது ஸ்பைசஸில் இருக்கும், அது ஒரு 1/2 ஸ்பூன். இப்போது அடுப்பில் சட்டி வச்சாச்சு. சட்டி வந்து காஞ்சிருச்சு. இதில் இப்போ எண்ணெய் ஊற்றாமல் நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். எல்லாமே வந்து ஒரு மீடியம் லெவலில் ஃப்ரை ஆன போதும் சிம்மிலே வச்சு நல்லா வந்து வறுத்துக்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன தக்காளி, வெங்காயம் அது எல்லாத்தையும் வந்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். வெங்காயம், சின்ன வெங்காயம், பெருசு ரெண்டுமே வந்து அரைச்சிக்கிறோம் தனியாக. அதே மாதிரி தக்காளியும் வந்து அரைச்சி எடுத்து பேஸ்ட்டாக வச்சுக்கலாம். இப்போது அதே சட்டிலே வந்து நம்ம ஊறுகாய் ரெடி பண்ண போகிறோம். இதில் இப்போது நான் 1 டம்ளர் போல் எண்ணெய் எடுத்திருக்கேன். இந்த எண்ணெய் தான் வந்து இந்த ஊறுகாய்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து இருக்கிற எண்ணெயை நான் இதில் ஊற்றிக்கிறேன். இது காயட்டும். நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணியிருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுத்தையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதங்கணும். இந்த ஊறுகாய்க்கு மெயின் பார்த்திங்கன்னா நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே வதங்கணும். வதங்கி நல்ல ஒரு டெக்ஸ்சருக்கு அது ஒரு கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு நல்லா அந்த திரண்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து அந்த ஊறுகாயோட டேஸ்ட்டு, இந்த ஒரு ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது ரொம்ப பொறுமையாக பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பிக்கிள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வதங்கணும். ஸோ அந்தளவுக்கு இதை வெயிட் பண்ணி தான் இந்த ஊறுகாய் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இது இப்போ நல்லா வந்து அந்த எண்ணெயில் வதங்கட்டும். ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து அதோட நல்லா மிக்ஸ் ஆகி ஒவ்வொன்றுமே ஆட் பண்ணும்போது அது நல்லா எண்ணெயில் நல்லா வந்து அதோட மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கணும். அதோட பச்சை ஸ்மெல் வந்து ஃபுல்லாக போயிட்டு நமக்கு அந்த ஒரு திரண்டு வரணும். அந்த மாதிரி அந்த லெவல் வர வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றும் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த வெங்காயத்தோட நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கிருச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து லைட்டாக புளிப்பு எதிர்பார்க்குறவங்க இன்னொரு தக்காளி, இப்போ நான் போட்டிருக்க இந்த 2 தக்காளி ஓகே. இல்லை அப்படின்னா அந்த ஒரு தக்காளி மட்டும் இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து அதோட நல்லா சேர்ந்து வதங்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணணும். இந்த தக்காளி அந்த வெங்காயம் எல்லாத்தோடையும் சேர்ந்து நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு டெக்ஸ்சரோடு வந்திருக்கு. ஊறுகாயோட மெயின் விஷயமே பார்த்திங்கன்னா எண்ணெய் தான் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஸோ ஊறுகாய் வந்து அப்போ தான் கெட்டு போகாமல் நம்ம வச்சு சாப்பிட முடியும். இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இது 3த்தையுமே இப்போ இதோ கூட சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டு இதுவும் வந்து அதோட நல்லா வந்து சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை நல்லா குக் பண்ணணும்.
மசாலா எல்லாமே வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து மட்டன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் பார்த்திங்கன்னா 1 kg மட்டன்லேருந்து நல்ல சதையாக இருக்கிற பீஸாக பார்த்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஊறுகாவாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1/2 கிலோ, 1/4 கிலோ, 1 கிலோ இந்த மாதிரி வாங்கி நீங்கள் செய்யலாம். நான் குழம்புக்குன்னு வாங்கின அந்த கறியிலேருந்து நான் கொஞ்சமாக எடுத்து இப்போ நான் செய்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அண்ட் கொஞ்சம் உப்பு இதெல்லாம் சேர்த்து நான் வேக வச்சு எடுத்து வச்சுருந்ததை இப்போ இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் குக் ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து மட்டனில் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் நான் மசாலாவுக்கு உப்பு சேர்க்கவே இல்லை, இப்போ தான் சேர்க்குறேன். ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதங்கி வரணும். அந்த மசாலா தான் வந்து இந்த மட்டனுக்கு ஒரு டேஸ்ட் கொடுக்க போகுது. ஸோ அந்த மட்டனோட நல்லா சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இந்த டைமில் வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். ஏற்கனவே ஊற்றின எண்ணெய்க்கு வந்து நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணாதான் வந்து நல்லா வதங்கி அந்த நல்லா பிரிஞ்சு நமக்கு ஒரு ஊறுகாய் ஸ்டேஜுக்கு வரும். ஃபைனலாக மட்டன் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சுங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அந்த ஒரு ஃப்ளேவர், அந்த ஒரு டெக்ஸ்சரோட சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு வேணும்னா பொறுமையாக இதை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இதில் வந்து ஆலிவ் விதை சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து ஆப்ஷனல் தான். இதை நீங்கள் இல்லாமல் கூட மற்ற இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக செய்யலாம். அந்த சீட்ஸ் இருந்தால் தான் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அது இல்லாமல் நீங்கள் தாராளமாக இந்த ஊறுகாய் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிக்கிள் வந்து எல்லாத்து கூடவும் இது நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ அந்தளவுக்கு இது சூப்பராக இருக்கும். இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். என்னோடய ஸ்டைலில் மட்டன் ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட சப்போர்ட் தான் நான் வந்து இன்னும் அதிகமாக வீடியோஸ் போடுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ என்கரேஜ் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.